ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சலில் கன்னிகா ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீரியலில் ஈஸ்வரி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகுறாங்க. இதுக்கு ஒரு சில காரணம் சொல்கிறாங்க ஆக்டர் சத்யபிரியா. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக அதாவது சன் டிவில டாப் டிஆர்பி லிஸ்ட்ல நிறைய சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. பட் இந்த சீரியல் பார்ட் 1க்கு போன அளவுக்கு பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்நீச்சல் 2 அதாவது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகல. இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அண்ட் ஹீரோயின் ஸ்வாப் அப்படின்ற பெரிய விஷயங்களால கொஞ்சம் டல்லா போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இந்த நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர். அந்த வகையில் இந்த சீரியல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்வாப்பிங் மறுபடியும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈஸ்வரி கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய கனிகான்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை விட்டு விலக போறாங்க. அதுக்கு சத்யபிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க பழம்பெரும் ஆக்டர், நிறைய படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, சூரியவம்சத்துல கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மற்றவங்க சொல்ற மாதிரி இந்த சீரியல்ல சண்டை போட்டோ இல்லை பிடிக்காமையோ இல்லை நெகட்டிவ் ஷேர் வருதோ அப்படின்றதுக்காகலாம் போக கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த பிசினஸை பார்த்துக்கிறதுக்காகவும் தனிப்பட்ட ஒர்க் அப்படின்ற விஷயத்திலையும் அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக தான் இந்த சீரியல் இருந்து விலைக்கு போறாங்களே தவிர மற்றபடி யார் கூட இன்டர்னலாக சண்டையோ இல்லை இந்த கதை வந்து பிடிக்காமையோ இல்லையோ இல்லை மற்றவங்க வந்து இவங்க வந்து தப்பா சொல்லிடுவாங்கன்றதுக்காக வந்து போக கிடையாது. அவங்க எல்லாருமே எங்க கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா ஃபேமிலி மாதிரி தான் பழகிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி தான் கனிகா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேமிலியோட ஒரு பாண்டிங்ல தான் நாங்கள் இருந்தோம். எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள்ள கிடையாதுன்ற விஷயத்தை சொல்லி அவங்க பிசினஸும் அவங்களோட லைஃப்பை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு விலைக்கு போறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஊடகங்கள் வந்து வேற வேற கருத்துக்கள் சொல்ல வரதால ஸோ இவங்களும் ஓப்பன் அப் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் கட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த இந்த சீரியல் பார்த்து இருக்கக்கூடிய ரசிகர்களே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.